இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றியும் இந்த எப்ஸ்டீனோட டாக்குமெண்ட்ஸையும் பற்றி பார்க்கும்போது டெய்லி வர அப்டேட்ஸ் டெய்லி வர அந்த ஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அசிங்கமாக இருக்குது. யாரெல்லாம் நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து ஹை சிவிக் சென்ஸ் இருக்கிற பீப்புள்ஸ், ஒரு பெரிய பொலிட்டீஷியன்ஸ், பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ், அது இது அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க அது இதுன்னு நினச்சிட்டு நம்ம அட்மையர் பண்ணிட்டு இருந்தோமோ, அவங்களாம் இப்போ ரொம்ப சீப்பாக தெரியுறாங்க பார்க்கும்போது. நான்லாம் ஒரு காலத்தில் பார்த்துட்டு இருந்தேன் நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ், இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்கிற நிறைய பேரை நான் பார்த்து அட்மையர் பண்ண ஆளுங்க. அவங்களாம் இப்போ பார்க்கும்போது ரிச்சா இப்படிலாம் கூட மனுஷங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நீங்கள் அந்த ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா, அதில் வர டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி யங்கேஜ் கேர்ள்ஸ். அவங்களுக்கு அதெல்லாம் என்னென்ன தெரியாது, இந்த செக்ஷுவல் அப்யூசஸ் இப்படின்னா என்னென்ன தெரியாத ஏஜாக பிக் பண்ணியிருக்கிறான் அந்த ஆள். எப்ஸ்டீன் ஐயோ ரொம்ப மோசமான ஆளுங்க. இதை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, இதே இந்த விஷயத்த வந்து வேற யாராவது பண்ணியிருந்தா பனிஷ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் இவங்களுக்கு கொடுக்கப்படணும்ல. ஏன்னா ஒரே ஒரு ரீசன், அவங்க யாராலையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, அவங்க யாராலையும் வாய்ஸை ரைஸ் பண்ண முடியாது. ஒய்? பிகாஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறவங்க எல்லாமே பெரிய பொலிட்டிக்கல் ஹெட்ஸு, பெரிய பிஸ்னஸ் மேன்ஸு. அவங்ககிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, எதை வேணால் வாங்கலாம். அதனால் அவங்களே வாங்கிட்டாங்க, அவ்வளோதான். நோ ஒன் கேன் ரைஸ் அகெயின்ஸ்ட் தெம். ஏன்னா எந்த கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ண முடியாது, அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இதெல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்ஷியாலிட்டி மாதிரி தானே இருக்குது. இந்த வேர்ல்டில் எல்லாருமே ஈக்குவல்னு சொல்கிறோம், ஆனால் தப்பு பண்ணுறவங்களும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்ல. தப்பு பண்ணவங்கலாம் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க ஏசி ரூமில். இது அவங்களுக்கு ஒரு டிஃபேம் மாதிரி கூட இல்லை, ஜாலியாக இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியாத மாதிரி. அமெரிக்கன் பிரசிடென்ட் என்னடானா ஜாலியாக கூலாக இன்டர்வியூ கொடுக்குறாரு, அவரும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறான்னு தெரியாத மாதிரி. ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னது? இந்த எப்ஸ்டீன் ஃபைலை பார்த்தா உங்களுக்கு கோவம் வருதுல, இந்த லீடர்ஸ் மேலே உங்களோட ஒப்பீனியன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குது? அதே ஒப்பீனியன்ஸ் இருக்குதா, இல்லாட்டி ரொம்பவே பேடாக, எனக்கெல்லாம் ரொம்பவே பேடாக மாறிடுச்சு? உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் டு வாய்ஸ் ஆஃப் சுஜித்.